ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்க போகிறது. எதனால் அப்படின்னா, ராசிநாதன் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று போயிருக்கார். அதாவது செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார், உச்சம் பெற்று போயிருக்கார், சூரியனோடு சேர்ந்திருக்கார். சூரியனும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம். அதாவது இப்போ பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதனும் சூரியனும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அரசாங்க முறை பிரச்சனையாக இருந்தாலும் இதெல்லாம் படிப்படியாக போகக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலும்னா தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல குரு, ஆனால் வக்கர குரு. அதனால் உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. 11ஆம் இடத்துல சனி பகவான் வேறு இருக்கார். அதாவது இந்த 3ஆம் மாதம் வரலும் இருக்கார். அவர் அடுத்த மாசி மாத கடைசி வரலும் இருக்கார். இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராகுவோடு சேர்ந்திருக்கிறது அதை விட அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என்ன அப்படின்னா, என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடம்ன்றது அவ்வளவு வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா சூரியன் திக்பலம் பெற்றிருக்கார், ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல போயிடுறார். 15ஆம் தேதி அன்றைக்கே 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போகிறார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவாளுக்கும் பெரிய ஏற்றம். 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கு. அதனால் ராசிநாதனே உச்சம் பெற்று போயிருக்கார். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. மூத்த சகோதரிகளோட சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் மட்டும் பார்த்தோம்னா இந்த இதில் புதுசாக வீடு வாங்கணும்னா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. அதாவது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். தீர்க்கமான சிந்தனை நிச்சயமான பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு குழந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, அதாவது குழந்தையின் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். அது தவிர சொந்த தொழில் பண்ணுறவாளும் சரி, பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலை வாய்ப்பில் இருக்கிறவா, அதாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறவாளுக்கு வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய, ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு என்னைக்கு வருது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 15/1/2026 அதாவது தை 1ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதே மாதிரி மாத கடைசியில், அதாவது 10, 11, 12 2ஆம் மாதம், அதாவது பிப்ரவரி 10, 11, 12 2026 இந்த காலகட்டத்தில்
சந்திராஷ்டம நாட்கள், இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோசாலையில் அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். நீங்கள் இந்த மாதம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிட்டு வாங்க. மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். துவரம் பருப்பு தானம் கொடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக வந்து சேரும்.